நாம் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லவங்களா, நைஸாக, குட்டாக மற்றவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கோமோ அவ்வளோக்கு அவ்வளோ கஷ்டப்படுவோம். அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம சமூகம் சமூகம் வச்சு செய்யும் நம்மளை போட்டு பாடாப்படுத்தும், டார்ச்சர் பண்ணும். ஏன்னு எப்போது யோசிச்சிருக்கீங்களா? இதுக்கு காரணம் சனிப்பெயர்ச்சியோ, குரு பெயர்ச்சியோ, ராகு கேது பலன்களோ, நம்முடைய ஜாதகமோ இல்லை. இதுக்கு என்ன காரணம்? அதை தான் நம்ம இன்றைக்கி கண்டுபிடிக்க போகிறோம். ஏன் நல்லவங்களுக்கு மட்டும் இப்படி ஆண்டவன் ரொம்ப போட்டு சோதிக்கிறான்? எப்போ பார்த்தாலும் பிரச்சனையிலே நம்ம இருக்கமே, ஏன்? என்ன காரணம்? நல்லவங்களாக இருப்பது தப்பா? நல்லவங்களுக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்குது? நான் எல்லாருக்கும் நல்லது தானே செய்கிறேன், நான் எல்லாருக்கும் நல்லது தானே நம்புகிறேன், எல்லாருக்கும் நல்லது தானே நினைக்கிறேன், எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் இந்த பாட்காஸ்ட். இன்றைக்கி நாம் அதை பற்றி தான் பேச போகிறோம். அதாவது பேரடாக்ஸ் ஆஃப் பீயிங் நைஸ். எவ்வளோக்கு எவ்வளோ நல்லவங்களாக இருக்கமோ அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு கஷ்டம் வருது, ஏன் அப்படிங்கிற பற்றி தான். ஸோ நான் மெட்ராஸ் மாங்க் அதிஷா. இது நீயே ஒளி பாட்காஸ்ட். தினமும் பல டாபிக்ஸ் எடுத்து உரையாடிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி நாம் அப்படி பேச போகிற டாபிக் தான் பேரடாக்ஸ் ஆஃப் பீயிங் நைஸ். உங்களில் பல பேர் நம்ம பாட்காஸ்ட்டை தொடர்ச்சியாக தினமும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் பல பேர் இந்த பாட்காஸ்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ ஸ்பாட்டிஃபைல இதை கேட்டுட்டு இருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள், யூடியூப்பில் கேட்டுட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த பேரடாக்ஸ் ஆஃப் பீயிங் நைஸ் அப்படிங்கிறது என்ன? நமக்கு சின்ன வயசுலேருந்து என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க? நீங்கள் நல்லது செஞ்சால் உங்களுக்கு நல்லது நடக்கும், கெட்டது செஞ்சால் உங்களுக்கு கெட்டது நடக்கும். அப்போ எவ்வளோக்கு எவ்வளோ நல்லது செய்கிறோமோ, எவ்வளோக்கு எவ்வளோ நல்லவங்களாக இருக்கமோ, அப்போ நமக்கு நல்லது தானங்க நடக்கணும். ஏன் கெட்டது நடக்குது? ஏன் எல்லோரும் நம்மளை வச்சு செய்கிறாங்க? ஏன் எல்லோரும் துரோகம் பண்ணுறாங்க? ஏன் எல்லோரும் முதுகில் குத்துறாங்க அப்படின்னு எப்போது யோசிச்சிருக்கீங்களா? மனுஷன் எப்போ ரொம்ப நைஸாக நல்லவனாக இருந்திருப்பான் அப்படின்னு நான் யோசிச்சு பார்த்தேன். எப்போ ஃபஸ்ட்டு டைம் நம்ம எல்லோரும் ஆதி மனிதர்களாக இருந்தப்போ நம்மளாம் காட்டு மிராண்டிகளாக இருந்திருப்போம் இல்லையா? அந்த காட்டு மிராண்டி குணத்தோடு இருக்கும்போது எப்போ நம்ம ரொம்ப நல்லவங்களாக இருந்திருப்போம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, வேட்டை சமூகமாக இருந்திருப்போம் ஒரு காலத்தில். அப்போ யாரோ ஒருத்தன் வேட்டையாட போகும்போது நம்ம எல்லாம் குழுவாக போயிருப்போம், கும்பலாக. அப்போ கும்பலாக போய் வேட்டையாட போகும்போது நம்ம கூட வேட்டையாட வந்த எவனோ ஒருத்தனுக்கு அடிபட்டுருச்சு, அவனுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னா அவனை காப்பாற்றணுன்னு ஒரு நாள் நமக்கு தோணியிருக்கோம்ல. ஏன்னா எப்போவுமே நமக்கு அடிபட்டுச்சுன்னா நம்மளை காப்பாற்றிக்கணுன்னு தான் நமக்கு தோணும். நம்ம எப்படி தப்பிக்கணும்னு தான் நினைப்போம். அதை தாண்டி வேறு ஒருத்தனுக்கு அடிபட்டுருக்கு, வேறு ஒருத்தன் மேலே அட்டாக் நடக்குது அப்படிங்கும்போது அவனை காப்பாற்றணும் அப்படின்னு நமக்கு என்றைக்கோ ஒரு நாள் தோணியிருக்கோம். அன்றைக்கி தான் நம்ம இந்த பீயிங் நைஸ் அப்படிங்கிறது மூடுக்குள்ளே போயிருப்போம். இல்லைன்னா என்கிட்ட நிறைய கறி இருக்குது, அந்த கறியை இன்னொருத்தனுக்கு நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் பாருங்கள், அன்றைக்கி நான் பீயிங் நைஸாக மாறியிருப்பேன். இப்படி தான் ஆல்ட்ரூயிசம் அப்படிங்கிற அந்த விஷயம் உருவாகியிருக்கணும். ஆல்ட்ரூயிசம் அப்படின்னா ஏதோ பயங்கர இசம்லாம் இல்லை, சாதாரண இது தான். தன்னை விட மற்றவங்களோட மகிழ்ச்சியை பெருசாக நினைக்கிறது இருக்கு இல்லையா, அதுதான் ஆல்ட்ரூயிசம். ஸோ அந்த ஆல்ட்ரூயிசம், தன்னை விடவும் பிறரை நேசிக்கிற அந்த மனநிலை இருக்கு இல்லையா, அது அப்படி தான் உருவாகியிருக்கணும். மற்றவங்களுக்கு நம்ம உதவுறதுக்கான இன்னொரு ரீசன் இருக்குது, அது பயாலஜிக்கல் ரீசன். நான் இப்போ வரைக்கும் சொன்னது வேறு, ஆதி மனித வரலாறு. இப்போ பயாலஜி என்னென்னா, மற்றவங்களுக்கு உதவணும்னா ஆக்சிடோசின் நமக்கு நிறைய உற்பத்தி ஆகும் உடம்புல, ஹார்மோன், ஹாப்பி ஹார்மோன். நம்ம ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம், நம்ம எதையோ சாதிச்சிட்டோன்ற ஃபீல் வரும் நமக்கு. நம்ம ஒரு விஷயத்தை நமக்கு செஞ்சுக்கிறத விட மற்றவங்களுக்கு செய்யும்போது நமக்கு அந்த ஆக்சிடோசின் அதிகமாக நமக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. உடனே நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம நிறைய சாதிச்சிட்டோம், நம்ம பிறருக்காக வாழ்ந்து நிறைய ஆக்சிடோசின் பெற்று ரொம்ப சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணுறோம். இன்னொன்று இது பயாலஜிக்கல், இன்னொன்று சைக்கலாஜிக்கல். நம்ம நிறைய பேருக்கு உதவி செய்யும்போது, மற்றவங்களுக்காக நாம் வாழும்போது நம்ம மேலே நன்மதிப்பு, நம்பிக்கை அப்படி எல்லாம் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். யாருமே நம்மளை வெறுக்க மாட்டாங்க, எல்லோரும் நம்மளை நேசிப்பாங்க. இப்படி ஒரு பரவலான ஒரு விஷயம் உருவாகுது. ஆனால் இன்றைக்கி நாம் வேட்டை சமூகம் இல்லை. இன்றைக்கி நம்மலாம் வேட்டையாடி கறி சாப்பிட்ணுன்னுலாம் அவசியம் இல்லை. நம்ம தலப்பாக்கட்டியில் பிரியாணி ஆர்டர் பண்ணி சாப்பிடக்கூடிய ஒரு காலத்தில் இருக்கோம் இன்றைக்கும் நாம். ஆனால் அதே மனநிலையோட பிறருக்காக உழைப்பது, பிறருக்காக வாழ்வது, பிறருக்காக யோசிப்பது அப்படின்னு வாழ முடியாது. ஏன்னா இன்றைக்கி இந்த பிறர் இருக்காங்கள்ல, இந்த பிறரோட அமைப்பு மாறிடுச்சு. இன்றைக்கி உறவுகள் வந்துட்டாங்க, நண்பர்கள் வந்துட்டாங்க, நம்ம கூட வேலை செய்கிற கொலீக்ஸ் வந்துட்டாங்க, அக்வைண்டன்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் வந்துருச்சு. இப்படியெல்லாம் நிறைய ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய தேவைகள் மாறிடுச்சு, எதிர்பார்ப்புகள் மாறிடுச்சு, எல்லாமே மாறிட்ட போதும் நம்ம நல்லவங்களாகவே ஈர்க்க ட்ரை பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம தலையிலே நம்ம மண்ணள்ளி போட்டுக்கிற மாதிரி தான் அப்படின்னு உளவியலாளர்கள் நம்புகிறாங்க. அப்படின்னா மற்றவங்களுக்கு நல்லது நினைக்கிறது தப்பா அப்படின்னு
நீங்கள் கேட்குறது எனக்கு கேட்குது மைண்ட் வாய்ஸ். ஒரு வகையில் தப்பு தான். அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஏன் அப்படின்னா, இன்றைக்கி வந்து நம்ம ரொம்ப நைஸாக இருக்கிறது, ரொம்ப குட்டாக இருக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே இளிச்சவாயத்தனமாக தான் பெரும்பாலானவர்களால் பார்க்கப்படுது. ஆனால் அதை அவங்க ஒத்துக்க மாட்டாங்க, நேரடியாக சொல்ல மாட்டாங்க. நீங்கள் ஒரு இளிச்சவாயன், அதனால தான் உங்களை நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. உங்களை பாராட்டிகிட்டே இருப்பாங்க. உங்களை போல் நல்லவரை நாங்கள் பார்த்ததே இல்லை, இப்படிப்பட்டவரா நீங்கள் அப்படின்னு நம்மளை பாராட்டி நம்மளை எவ்வளோக்கு பாராட்டுறாங்களோ அவ்வளோக்கு நம்ம வந்து நம்மளை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றது தான் இந்த பீயிங் நைஸ் பேரடாக்ஸோட ஒரு ட்விஸ்ட்டு. எப்படின்னா, இப்போ நீங்கள் ஆஃபீஸில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆஃபீஸில் உங்களை நம்பி உங்கள் முதலாளி இருக்கார்ல, இல்லை உங்கள் பாஸு, உங்கள் மேனேஜரு, இல்லை உங்கள் டீம் லீடு, அவர் வந்து பா அதிஷா, உன்னை நம்பி நான் என்ன வேலை வேணாலும் கொடுக்கலாம்ப்பா, எப்படி வேலை செய்வ தெரியுமான்னு சொல்லிக்கிட்டே இருந்தால் நீங்கள் வேறு வழியே இல்லை. ஐயோ என்னால் இன்றைக்கி முடியல, எனக்கு உடம்பு முடியலன்னா கூட போய் எப்படியாவது பாடுபட்டு அந்த நம்பிக்கையை காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு போராடிக்கிட்டே இருப்பீங்க. நீங்கள் வேலை மாங்குன்னு செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. எவ்வளோக்கு நம்மளை வந்து அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க, அதிஷாவை நம்பி என்ன வேலை வேணாலும் கொடுக்கலாங்க, கரெக்டாக பண்ணிவிடுவார். அதிஷா மாதிரி ஒரு நம்பிக்கையான மனிதனை நம்ம பார்க்கவே முடியாது. இந்த மாதிரி நம்மளை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நமக்கு என்ன ஆகும்னா, நம்ம அதை காப்பாற்றுறதுக்காக இன்னும் அதிகமாக அப்படின்னு வேலை பார்த்துக்கிட்டே இருக்க ஆரம்பிப்போம். இந்த ஆஃபீஸ்லலாம் பார்த்திங்கன்னா, வேலை செய்கிறவனுக்கு வேலை கொடு, சும்மா இருக்கிறவனுக்கு சம்பளம் கொடு அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல் வச்சுருப்பாங்க. எப்போவுமே ஒரு சிலர் மட்டும்தான் மாங்குன்னு ஏகப்பட்ட வேலை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா, கரெக்டாக காலையில் 10 மணிக்கு வந்தாங்களா, 5 மணிக்கு கிளம்பணுமா, நான் பாட்டுக்கு இருப்பேன், நான் பாட்டுக்கு வருவேன், நான் பாட்டுக்கு போவேன் அப்படின்னு இருந்துக்கிட்டே இருப்பாங்க. பார்த்தா அவங்க வந்து யாருமே கேட்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் மாங்குன்னு வேலை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க, இன்னும் மேலே வேலை எடுத்து செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. உங்களுக்கு வந்து எல்லாம் வேலை அதிகமாக கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஆனால் கிடைக்கிற அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் 2 பேருக்கும் ஈக்குவலாக தான் இருக்கும். இந்த வேலை செய்யாதவங்க, செஞ்சவங்க, இந்த 2 பேருக்கும். அப்போ ஆனால் என்னென்னா, உங்களை வந்து பாராட்டிகிட்டே இருப்பாங்க. நீங்கள் ரொம்ப நல்லா வேலை பார்க்குறீங்க, உங்களை போல் வேலை பார்க்க யார் இருக்கா, அப்படியாக்கும் இப்படியாக்கும் அப்படின்னு ஒரு பாராட்டு இருந்துகிட்டே இருக்கும். இந்த வீடு இருக்குது பார்த்தீங்களா, வீடு மாதிரி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுற இடம் எதுவுமே கிடையாது. எங்கள் அம்மாவை போல் நல்லவங்கள நான் பார்த்ததே இல்லை அப்படின்பாங்க. எங்கள் அம்மா வந்து சமைப்பாங்க பாருங்கள், எப்படி இருக்கும் இப்படின்னு அம்மா மேலே ஒரு இதை ஏற்றிக்கிட்டே இருப்பாங்க. அம்மா வந்து ரொம்ப நல்லவங்களா, நைஸாக எல்லாருக்கும் சமைச்சு கொடுக்குற ஒரு தியாகியாக. இந்த பீயிங் நைஸ் அப்படிங்கிறது ஈக்குவல் டு தியாகி அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். நீங்கள் ஒரு தியாகி அப்படின்னு அந்த அம்மா கேரக்டர் வச்சுருப்போம். அப்புறம் அந்த மூத்த பசங்க இருப்பாங்கள்ல, பொண்ணோ பையனோ, முதல்ல பிறந்ததுனாலேயே அவன் வந்து மூத்தவன், அவனுக்கு தான் இந்த வீட்டில் பொறுப்பு அதிகம், அவன் எவ்வளோ பொறுப்பாக இருப்பான் தெரியுமா, பொறுப்பு அப்படின்னு சொல்லி உங்கள் தலையில் எதையாவது ஒன்று கட்டிக்கிட்டே இருப்பாங்க. நீங்களும் வந்து மூத்தவங்கன்னா நான் ரொம்ப பொறுப்பான ஆள், நல்லவன், எல்லாருக்கும் நான் தான் செய்யணும் அப்படின்னு தர்மதுரை ரஜினிகாந்த் மாதிரி, வானத்தை போல விஜயகாந்த் மாதிரி தொடர்ச்சியாக எல்லாருக்கும் அள்ளி வழங்கிக்கிட்டே இருக்கிறது. நம்ம குடும்பத்தை விட்டுருவோம், நம்மளுடைய சொந்த விருப்புகள் எல்லாம் விட்டுருவோம். தங்கச்சிக்காக, தம்பிக்காக, மாமாவுக்காக, மச்சானுக்காக, பெரியப்பா, சித்தப்பா, இவங்களுக்காகன்னு அவங்களுக்காக நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம். எந்த எதிர்பார்ப்பும் இருக்காது, திருப்பி கேட்கக்கூட மாட்டோம், காசெல்லாம் கொடுத்துருவோம். உங்களோட பொறுப்பை வந்து எம்ப்ரேஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அடடா என்ன பையன், எப்படி பார்த்துக்கிறான் பாரு, என்ன செய்கிறான் பாரு. அந்த மூத்த பையனாக பிறக்கிறது இருக்குல்ல இந்தியாவில், அது வந்து ஒரு பயங்கரமான சாபம். உங்கள் மேலே வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொறுப்புகளையும் சுமத்தி உங்களை போல நல்லவரே இல்லைன்னு தியாகியாக்கி கடைசியாக உங்களை ஓட்டாண்டி ஆக்கிடுவாங்க. ஸோ இது ஒரு டைப் ஆஃப் எக்ஸ்ப்ளாய்டேஷன். சமூகம் இருக்குல்ல, சமூகமும் அப்படி தான் பண்ணணும் எப்போவுமே. இதை வந்து நம்ம பண்ணிக்கிட்டே இருப்போம், திரும்ப விட்டு கொடுக்கறது, மற்றவங்களுக்காக வாழ்கிறது, மற்றவங்கள சந்தோஷப்படுத்துறது, மற்றவங்க முகம் சொலிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே வாழ்வது அப்படின்னு ஏகப்பட்ட வேலைகள் நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம். இதனால் என்ன தெரியுங்களாவும், நம்ம ரொம்ப நைஸாக இருந்துக்கிட்டே இருந்தோன்னா பேர்ன் அவுட் ஆகிடுவோம். இந்த பேர்ன் அவுட் அப்படிங்கிறத பற்றி முன்னாடியே பேசியிருக்கோம். முடியல அப்படிங்கிற அந்த மோமெண்ட் இருக்குல்ல, ஏன்னா இதுக்கு ஒரு காரணம் இருக்குது. எல்லோரும் உங்கள்கிட்ட எப்போவுமே எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அதை செய்யணும், இதை செய்யணும், இப்படி செய்யணும், அப்படி செய்யணும். அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பப்பட்டு ஒரு விஷயத்தை செய்கிறத விட மற்றவங்க விருப்பத்துக்கே வேலை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. மற்றவங்க விருப்பத்துக்கே ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சிட்ருப்பீங்க. அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க நீங்கள் எப்படி இருக்கணும், நீங்கள் என்ன பேசணும், நீங்கள் எப்படி நடந்துக்கணும், நீங்கள் யாருக்கு செலவு பண்ணணும், யாருக்கு செலவு பண்ணக்கூடாது அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் முடிவு பண்ணுறதா இருக்காது. உங்கள் சுதந்திரம் உங்கள்கிட்ட இருந்து இருக்காது. எல்லாத்தையும் மற்றவங்க டிசைட் பண்ணுவாங்க. ஏன்னா
அப்படி நீங்கள் பண்ணாமல் போனீங்கன்னா உங்களை எல்லோரும் கெட்டவன்னு சொல்லிட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு உள் அழுத்தம், இன்டர்னல் ப்ரெஷர். இதனால் என்ன ஆகுதுன்னா, நீங்கள் இந்த எதிர் உணர்வுகள் அப்படின்னு சில விஷயங்கள் இருக்குல்ல, நோ சொல்கிறது, எனக்கு இது பிடிக்கலன்னு சொல்கிறது, இவங்க வந்து நம்மளை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சாலும் வேறு வழி இல்லாமல் அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு உட்காந்துருக்கிறது, உங்களுக்கு வர கோவத்தை மறைச்சிக்கிறது, உங்களுக்கு வர அழுகையை மறைச்சிக்கிறது, சலிப்பை மறைச்சிக்கிறது, கசப்புக்களை மறைச்சிக்கிறதுன்னு எல்லாத்தையும் மறைச்சிக்கிட்டு உட்காந்துக்கிறது. இதனால் என்ன ஆகும்னா பேர்ன் அவுட் ஆக ஆரம்பிப்போம். எப்பா முடியலடா அம்மா அப்படின்னு ரொம்ப பேர்ன் அவுட் ஆகிட்டே இருப்போம். இன்னொரு பக்கம் உங்களோட ஆத்தென்டிசிட்டி உங்களை விட்டு போயிட்டே இருக்கும். நீங்கள் ஆத்தென்டிக்காக வாழவே முடியாது. ஆத்தென்டிக்காக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மற்றவங்கக்கிட்ட வெளிப்படுத்த முடியாது. ஆத்தென்டிக்காக நீங்கள் என்னென்னலாம் உணர்றீங்கன்றத சொல்லவே முடியாது. எப்போவுமே நீங்கள் அவங்க மனசை சந்தோஷப்படுத்தணும், அவங்கள குளுமைப்படுத்தணும், அவங்கள வந்து கோச்சிக்காமல் வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு எப்போவுமே பல நேரங்களில் பொய்யா பேசிக்கிட்டு உட்காந்துருப்போம். பொய்யா நடந்துக்குவோம், பொய்யான ஸ்மைல், பொய்யான எல்லாமே பொய்யா இருக்கும். அப்போ இது என்ன ஆகும்னா நமக்குள்ளே வந்து ரொம்ப சலிப்பை ஏற்படுத்தும். நம்ம மேலேயே நமக்கு வந்து ஒரு இரிட்டேஷனை வந்து உருவாக்க ஆரம்பிக்கும். இப்போ வந்து என்னை வந்து நிறைய இந்த படத்துக்கு இதுக்கெல்லாம் கூப்பிடுவாங்க, புக்கை கொடுத்து படிக்க சொல்லுவாங்க. நான் வந்து அதை படிச்சுட்டு ஐயோ நல்லா இல்லைனாலும் வேறு வழி இல்லாமல் நல்லா இருக்குன்னு சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாவேன். அப்போது இந்த என்னோடய ஆத்தென்டிசிட்டி போக ஆரம்பிக்குது. அப்போ நான் வந்து என்னோடய ஆத்தென்டிசிட்டியை இழக்க ஆரம்பிக்கிறேன். அப்போ இப்படிப்பட்ட இந்த பீயிங் நைஸ் இருக்குல்ல, பீயிங் எ நைஸ் கை அப்படிங்கிறது ரொம்ப பிரச்சனையான ஒன்றா மாறுது. அப்போது இதுக்கு என்ன காரணம்? ஏன் வந்து பீயிங் நைஸ் கையாக இருக்கிறதுக்கு ஏன் நம்ம வந்து மாறுறோம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா அது நம்ம சைல்ட்ஹுட்டு தான் அதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. எப்படின்னா சின்ன வயசில் நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் கான்ஃப்ளிக்டை தவிர்க்கிறவங்களாக இருந்திருப்போம். அதுக்கு சண்டை வம்புக்கு போயிட்டு அவங்க சொல்கிறத ஒத்துக்கிட்டு போயிட்டோம்னா நமக்கு பிரச்சனையே இருக்காது. அவங்கள பாராட்டிட்டா நமக்கு பிரச்சனையே இருக்காது. அவங்க கேட்குறத செஞ்சு கொடுத்துட்டா நமக்கு பிரச்சனையே இருக்காதுன்னு நம்ம வந்து அப்படி வளர்க்கப்பட்டுட்டோம், இல்லை பழக்கப்படுத்தப்பட்டுட்டோம். இப்போ வந்து அப்பா அம்மா ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, நமக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, இல்லை செய்ய சொல்கிறாங்க அப்படிங்கும்போது நம்ம எதிர்த்து நின்று கேள்வி கேட்குறதுக்கான ஸ்பேஸ் நமக்கு இருந்திருக்காது. அதனால நம்ம என்னென்னா அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை செஞ்சுட்டு போயிட்டா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு நினச்சி செய்ய ஆரம்பிச்சிருப்போம். அதுவே வளர்ந்து டீச்சர் சொல்கிறத செய்கிறது, மற்றவங்க சொல்கிறத செய்கிறது, சொந்தக்காரங்க சொல்கிறத செய்கிறது, ஃப்ரெண்ட்ஸு சொல்கிறத செய்கிறதுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக யார் என்ன சொன்னாலும் செஞ்சுட்டு போயிட்டா இந்த பிரச்சனை இருக்காது. அவங்க இன்னும் நம்மளை பாராட்டவும் செய்வாங்க, ப்ளஸ் பிரச்சனையும் வராது அப்படின்னு இந்த பீப்புள் ப்ளீஸிங் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்து சொல்கிறாங்க. பீப்புள் ப்ளீஸிங், மக்களை மகிழ்ச்சிப்படுத்துவது, அவங்கள மகிழ்ச்சிப்படுத்துறதுக்காகவே நம்ம வாழ ஆரம்பிக்கிறது இந்த சைல்ட்ஹுட்லேருந்து தான் தொடங்குது. நம்ம வந்து அன்பாக இருந்தோம்னா நம்மக்கிட்ட அன்பாக இருப்பாங்க, பாசமாக இருந்தால் பாசமாக இருப்பாங்க, அவங்க சொல்படி கேட்டால் அவங்க வந்து நம்மக்கிட்ட எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க, நம்ம மேலே கருணையோடு இருப்பாங்க அப்படின்னெல்லாம் நமக்கு வந்து பழக்கப்படுத்தப்பட்டுறதுனால நம்ம பெரியவங்களானதுக்கப்புறமும் அதையே எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். நம்ம பாஸுக்கிட்ட, நம்ம ஒய்ஃப்கிட்ட, நம்மளுடைய லவர்கிட்ட, நம்மளோட நண்பர்கள்கிட்ட அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் நம்ம எப்படி இருக்கோமோ அப்படி தான் அவங்களும் இருப்பாங்க, அதை தான் அவங்களும் நமக்கு திருப்பி கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து இந்த சைல்ட்ஹுட்லேருந்து தான் நமக்கு உருவாகுது. ஆனால் நைஸ்னஸ் வந்து அப்படி கிடையாது. பீயிங் நைஸ் கை அப்படிங்கிறதே ஒரு பேரடாக்ஸ் தான். அதுதான் நான் முன்னாடியே சொன்னேன், பேரடாக்ஸ் ஆஃப் பீயிங் நைஸ் அப்படின்னு. நீங்கள் நைஸ் கையாக இருக்கிறதுனால அது வந்து மற்றவங்களுக்கெல்லாம் கிஃப்டாக இருக்கும், மற்றவங்க எல்லோரும் ரொம்ப அதை என்ஜாய் பண்ணுவாங்க. நீங்கள் நைஸ் கையாக இருந்தீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் ஜாலியாக இருக்கும், ஹாப்பியாக இருப்பாங்க, அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் கிடைக்கும், அவங்களுக்கு தேவைப்பட்டதெல்லாம் நினச்ச கிடைச்சிட்டே இருக்கும். ஆனால் உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஃபரிங், இரிட்டேஷன், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, இது தான் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். எல்லாருக்கும் நீங்கள் தேவைப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க, ஆனால் உங்களுக்கு தேவைப்படும் போது யாருமே இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி நம்ம இந்த பேரடாக்ஸோட இன்னொரு விஷயம் என்னென்னா, எல்லாருக்கிட்டையும் நம்ம கருணையோடு இருப்போம், எல்லாருக்கிட்டையும் பாசமாக இருப்போம். ஆனால் நம்மக்கிட்ட ஏனோ எல்லோரும் கருணையோடையே இருக்க மாட்டாங்க, யாருமே பாசமாகவே இருக்க மாட்டாங்க. நம்ம ஏதாவது சின்ன தப்பு செஞ்சுட்டோன்னு வச்சுக்கிங்களேன், ஏன்டா நீ இப்படி செய்வேன்னு நான் நினைக்கவே இல்லைடா அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து ரொம்ப பயங்கரமாக ரியாக்ட் பண்ணுவானுங்க, நம்மளை ரொம்ப மன்னிக்கவே மாட்டாங்க. உங்ககிட்ட நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை, இத்தனை வருஷம் உன்னை நான் எவ்வளோ பெரிய லெவலில் நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு. ஏன்டா ஒரே ஒரு தப்பு தானடா பண்ணேன், ஒரே ஒரு மிஸ்டேக் தானே நடந்துருச்சு அப்படின்லாம் நீங்கள் பேசவே முடியாது. எல்லோரும் என்னமோ நீங்கள் பிறந்ததுலேருந்தே இந்த மாதிரியான ஒரு ஆள் தான் அப்படிங்கிற மாதிரி உங்கள்கிட்ட நடந்துக்க ஆரம்பிப்பாங்க. உங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கவே கிடைக்காது, உங்களை வந்து ரொம்ப கருணையே இல்லாமல் ட்ரீட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து எப்போவுமே நைஸ் கையாக இருந்து பழக்கப்படுத்திட்டீங்கன்னு வச்சிங்களேன், ஒரு நாள்
ஒரு நாள் நீங்கள் வந்து அதை மாறி இருந்தீங்கன்னா அவங்க வந்து பயங்கரமாக ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. உடனே நீங்கள் ரொம்ப பதற்றமாயி ஐயோ என்னை மன்னிச்சிரு, நான் இனிமேல் இது பண்ண மாட்டேன் அப்படி இப்படின்னு உங்களை ஈஸியாக கேஸ்லைட் பண்ணிட முடியும். இது எல்லாமே மற்றவங்க வந்து நம்மளை சொல்லிக்கிட்டே இருக்கிறது தான். நம்மக்கிட்ட வந்து அஃபர்மேஷன் மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் ரொம்ப நல்லவர், உங்ககிட்ட உன்னை நம்பி எது வேணாலும் செய்யலாம், நீ அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால நம்ம வந்து அவங்க எப்பாவது நம்மளை டார்ச்சர் பண்ணாலும், நம்மளை வந்து அப்யூஸ் பண்ணாலும், நம்மளை என்ன மாதிரி நடத்தினாலும் நம்ம வந்து அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனிதனாக மாறிடுறோம். இதுக்கு வந்து வடிவேலுவோட அந்த காமெடி உதாரணம் தான். மூத்தர சந்தில் வச்சு அடின்னு அடித்தாலும் ஏன் வாங்கிட்டே உட்காந்துருந்தேன் அப்படிங்கும்போது அவர் சொல்லுவார்ல, ஐயோ அவன் அடிக்கும்போது ஒருத்தன் சொன்னால் எவ்வளோ அடித்தாலும் தாங்குறான், இவன் ரொம்ப நல்லவன்டா அப்படின்னு. கிட்டத்தட்ட பீயிங் நைஸ் கை இஸ் லைக் தட். நீங்கள் வந்து உங்களை நல்லவன்டா அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுனாலேயே அடி வாங்கிட்டே உட்காந்துருக்கணுன்ற அவசியம் இல்லை. சம்டைம்ஸ் நீங்கள் டேய் எர்ரா கையை அப்படின்னு சொல்கிற கூடிய ஒரு விஷயமும் நீங்கள் பண்ண தான் வேணும். அதுதான் உண்மையான ரியாக்ஷனாக இருக்கும், ஆத்தென்டிக் ரியாக்ஷனாக இருக்கும். அதுதான் மனித இயல்பாகவும் இருக்கும். ஏன்னா அது ஒரு ட்ராப்பு. உங்களை பாராட்டுறது, உங்களுக்கு வந்து ஒரு இமேஜை செட் பண்ணுறது அப்படிங்கிறதே ஒரு ட்ராப்பு. அந்த ட்ராப்பில் வந்து நம்ம விழுகக்கூடாது. அப்போ இதில் வந்து எப்படி நம்ம தப்பிக்கிறது? இந்த பீயிங் நைஸ் கையாக இருக்கிறதால ஏற்படக்கூடிய இந்த சகல சஃபரிங்ஸ்லேருந்தும் எப்படி நம்மளை காத்துக்கொள்வது அப்படின்னு யோசிச்சா பவுண்ட்ரிஸ் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. நம்ம வந்து பவுண்ட்ரிஸ் வந்து பக்காவாக செட் பண்ணணும். எதுக்கு நோ சொல்லணுமோ அதுக்கு நோ சொல்லணும், எதுக்கு எஸ் சொல்லணுமோ அதுக்கு எஸ் சொல்லணும். உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கலைன்னு நம்ம சொல்லணும், இல்லைப்பா இது பிடிக்கலை. ஆனால் அது வந்து ரொம்ப ரூடாக அரகண்ட்டாக அப்படிலாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. பொறுமையாக ப்ராப்பராக சொல்லலாம். நீங்கள் பேசுகிறது எனக்கு செட் ஆகலை, நீங்கள் நடந்துக்கிறது எனக்கு செட் ஆகலை, நீங்கள் சொல்கிற விஷயத்தை என்னால் பண்ண முடியாது, ஏன்னா எனக்கு இது ஒப்புதல் இல்லை, எனக்கு மனசில் நான் வந்து இதை செய்கிறதால எனக்கு நான் துரோகம் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்றத நேருக்கு நேராக சொல்லக்கூடிய அந்த மனநிலையை நம்ம வளர்த்துக்கணும். அது ரொம்ப முக்கியம். அப்புறம் எப்போ பார்த்தாலும் மற்றவங்கள பற்றியே யோசிச்சுட்ருக்கக்கூடாது. ப்ரியாரிட்டைஸ் யுவர் செல்ஃப் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. நம்ம தாங்க நமக்கு முக்கியம், நம்ம தான் ஃபஸ்ட்டு. நம்ம யார்? நம்ம தானே நமக்கு ஓனரு. அப்போ நம்ம தான் நம்மளை ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும் அப்படிங்கிறத முதல்ல நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். தனக்கு மிஞ்சி தான் தானமும் தர்மமும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. அது வந்து இந்த பீயிங் நைஸ்க்கும் இருக்குது. நீங்கள் முதல்ல உங்களுக்கு நைஸாக இருந்துக்கங்க, உங்களுக்கு முதல்ல கருணையோடு இருங்க, உங்களுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சுக்கோங்க, உங்களோட எதிர்பார்ப்புகளை முதல்ல பூர்த்தி பண்ணுங்கள். அதுக்கப்புறமா மற்றவங்களோட கருணையாக இருக்கலாம், மற்றவங்களோட எதிர்பார்ப்புகளை பூர்த்தி பண்ணலாம், மற்றவங்களுக்கு எல்லாம் செய்யலாம். அடுத்தது பி ஹானஸ்ட். மனசில் பட்டதை நேரடியாக எனக்கு இதுதான் தோணுது, இதுதான் நான் செய்ய போகிறேன், இதுதான் உண்மையான உணர்வு அப்படின்றத வெளிப்படுத்தி நம்ம பழகணும். நம்ம வந்து என்ன சொல்கிறது, என்ன இருந்தாலும் அவர் மனசு சங்கடப்படுவாரே அப்படின்னு நினச்சிடலாம். எதையும் எந்த தயக்கமும் வைத்துக்கொள்ள தேவையில்லை. ஏன்னா சில நேரங்களில் உண்மையை சொல்வது, உண்மையாக நடந்துக்கிறது, அதுதான் உங்கள் மேலே மதிப்பும் மரியாதையும் உயர்த்தக்கூடிய ஒன்றா இருக்கும். நம்ம என்ன நினைக்கிறோன்னா, நம்ம உண்மையை சொல்லி அவங்க நம்மளை தப்பாக நினச்சிட்டாங்களோ, இல்லை நம்மளை விட்டு போயிடுவாங்களோ, நம்மளை பிடிக்காமல் போயிடுமோ அவங்களுக்கு அப்படின்லாம் நம்ம நினச்சி தான் பெரும்பாலான நேரத்தில் இந்த உண்மையை நம்ம சொல்லாமல் இருப்போம். அப்படிலாம் கிடையாது. அப்படி அவங்க போகிறவங்கன்னா போகட்டும். அந்த உண்மையை கேட்டும் நம்ம கூட இருக்கிறவங்க மட்டும்தான் நம்ம ஆத்தென்டிக்கான நம்மளை நேசிக்கிறவங்களாக இருக்க முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். நமக்கு இந்த சின்ன வயசுலேருந்து தத்துவம், கவிஞர்கள், பாடல்கள், அப்புறம் நம்மளுடைய மதம் எல்லாமே ஒரு விஷயத்தை போதிச்சுட்டே இருக்கு. நம்ம வந்து செல்ஃபிஷாக இருக்கக்கூடாது, பொதுநலத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறது. பொதுநலம் ரொம்ப முக்கியம். மற்றவங்களுக்காக நம்ம யோசிக்கிறது, அவங்களுக்கு உதவுறது, இது எல்லாமே ரொம்ப முக்கியம். அதுக்கு முன்னாடி நம்ம ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதையும் நம்ம திரும்ப வலியுறுத்திக்கணும் நமக்கு நாமே. ஏன்னா நம்ம மறந்துட்டோம். நம்ம ரொம்ப நல்லவங்களாக இருந்து நீங்கள் ஒரு பாஷா அப்படிங்கிறதே நான் உங்களுக்கு மறந்துடுச்சு. நீங்கள் ஒரு மாணிக்கமாக இருந்து தான் ஒரு ஆட்டோக்காரன் அப்படின்னே நம்ம நினச்சிக்கிட்டு இன்றைக்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்படி இல்லை, நீங்கள் ஒரு பாஷா அப்படிங்கிறதையும் அப்பப்போ ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ இந்த ஹோல் எபிசோடையும் வந்து ஒரு பாட்டில் வந்து நம்ம சொல்லிடலாம். கண்ணதாசன் எழுதின பாட்டு கடவுள் ஏன் கல்லானான் அப்படின்னு ஒரு எம்ஜிஆர் பாட்டு இருக்குது. அதில் வந்து ஒரு வரி இருக்கும், எல்லோருக்கும் நல்லவன் தன்னை இழந்தான் அப்படின்னு. அது வந்து எவ்வளோ உண்மை. எல்லாருக்கும் நல்லவனாக இருக்க ட்ரை பண்ணோம்னா நாம் நம்மளை தான் இழந்துருவோம். தன்னை இழந்தான்றது ஆத்தென்டிசிட்டி. நம்மளுடைய ஆத்தென்டிசிட்டி தான் நம்ம முதல்ல இழக்கக்கூடிய விஷயமா இருக்கும். அப்போ நம்ம ஆத்தென்டிக்காக இருக்கணும், நாமளாக இருக்கணும், நம்மளை பற்றின ஒரு நல்ல இமேஜோடு இருக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தா முதல்ல எல்லோருக்கும் நல்லவனாக இருக்க முடியாது அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும்.
ஸோ நம்மளால் எல்லாருக்கும் நல்லவங்களாக இருக்கவே முடியவே முடியாது. ஸோ அதை வந்து முதல்ல புரிஞ்சுக்கிட்டு அப்படி இருக்க முடியாது. சில பேர் நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ண தான் செய்வாங்க, சில பேர் நம்மளை வெறுக்க தான் செய்வாங்க, சில பேர் நம்மளை விட்டு போக தான் செய்வாங்க. அது பார்ட் ஆஃப் லைஃப் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுலேருந்து தான் இந்த பீயிங் நைஸ் ட்ராப்லேருந்து நம்ம வெளியே வர முடியும். ஏன்னா பீயிங் நைஸ் இஸ் அ ட்ராப். அந்த எலிப்பொறியிலேருந்து தப்பிக்கணுன்னா முதல் வழி எல்லோருக்கும் நல்லவனாக இருக்கிறத ஸ்டாப் பண்ணிவிட்டு கிரிட்டிசிசத்தை அக்செப்ட் பண்ணிக்கணும். நம்மளை வெறுக்கிறாங்களா, அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். ஓகே, அவங்களுக்கு அவங்க ரீசன் இருக்குது, வெறுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு மூவ் ஆன் ஆக ஆரம்பிக்கணும். எக்ஸ்பிளைன் பண்ணுறது, ரொம்ப டூ மச் ஆஃப் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்து நம்மளை வந்து நைஸ் கை அப்படின்னு நிரூபிக்கலாம் ட்ரை பண்ண தேவையில்லை. அவங்க என்ன பார்க்கணுன்னு விரும்புகிறாங்களோ அதைத்தான் நம்ம எதிர்க்க இருக்கவங்க பார்ப்பாங்க. நீங்கள் என்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாலும் அவங்க என்ன கேட்கணுன்னு நினைக்கிறாங்களோ அதைத்தான் அவங்க கேட்பாங்க. ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கணும். எல்லோரையும் ப்ளீஸ் பண்ண ட்ரை பண்ணக்கூடாது, எல்லோரையும் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ண தேவையில்லை. இது எல்லாமே பண்ணும்போது என்ன ஆகும்னா, நீங்கள் உங்களுடைய இயல்புக்கு திரும்ப ஆரம்பிப்பீங்க, நீங்களாக இருக்க ஆரம்பிப்பீங்க. ஸோ உங்களுக்கு முதல்ல நீங்கள் நைஸ் கையாக இருங்க, நீங்களாக இருங்க. அதுதான் இந்த ட்ராப்லேருந்து தப்பிக்க உதவும், இந்த பேரடாக்ஸ்க்குள்ளே மாட்டிகிட்டு இருக்கிறதுலேருந்து தப்பிக்க உதவும் உங்களுக்கு. அதுக்கு பிறகு சனி பெயர்ச்சியோ குரு பெயர்ச்சியோ ராகு கேது பெயர்ச்சியோ எந்த பெயர்ச்சி இருந்தாலும் நீங்கள் சஃபர் ஆக மாட்டீங்க. இதுதான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல நினைத்த ஒரு கருத்து. ஸோ நாளைக்கு மீண்டும் நல்ல ஒரு டாப்பிக்கோட உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மெட்ராஸ் மாங்க் அதிஷா. இது நீயே ஒளி பாட்காஸ்ட். அது வரைக்கும் எல்லோரும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க, ஸ்மைல் பண்ணிக்கிட்டே இருங்க. நாளை சந்திப்போம்.